குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நமது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, வெற்றிலை மாலை எப்படி நாம் ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் மேலே நான் வெற்றிலை வச்சுருக்கேன். அது வெற்றிலை மாலை. அது ஆரஞ்சு கலரில் அவர் இருங்க, அதை எடுத்தால் அந்த இதாகிடுன்னு இந்த இது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஆஞ்சநேய பகவான் படுத்துட்ருக்கிறாரு. இந்த இதை கொஞ்சம் நான் ஊற்றுறேன். இப்போ படுத்துட்ருக்கிறாரா? 2 கையும் தெரியுதா? சரி, மறுபடியும் வச்சிட்றேன். ஆஞ்சநேய பகவான் படுத்துட்ருக்காரு. ஒன்று ஹனுமன் சாலிசா. எங்கள் வீட்டில் இதை தவிர வேறு ஹனுமன் இது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெற்றிலை மாலை அவருக்கு மிகவும் பிடித்தது, உகந்தது வெற்றிலை மாலை, வடைமாலை ஃப்ரெண்ட்ஸ் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அதை அப்படியே இது பண்ணி, அந்த ஐயர் அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த யூடியூப்லலாம் போட்டால் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு மிக மிக உகந்தது வெற்றிலை மாலையும் வடைமாலை. துளசியும் அவருக்கு மிக 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 ஒரு மிக மிக உகந்தது. இதுதான். இன்னொரு நாளைக்கு நான் துளசி வாங்கி வச்சு நான் இது பண்ணுறேன். இந்த ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. வெற்றிலை மாலை அவருக்கு சூட்டினால் வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. எப்படி வெற்றிலை மாலை சுட்டுறதுன்னா, 2 வெற்றிலை வைத்து அப்படியே மடக்கி அதை அப்படியே சுருட்டி வெற்றிலை உடையாத அளவுக்கு அதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டு, அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டு இன்னொன்று வெற்றிலை மாலை நான் நாளைக்கு கட்டுறதை நான் அப்படியே உங்களுக்கு வேணா கட்டி இது பண்ணுறேன். வீட்டில் ஒரு இனுக்கு வச்சுட்டிங்கன்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிலை கொடி வச்சு அந்த இது இருக்கும், அது என்னது, ஒரு கணுவு இருக்கும். ஒரு கணுவை ஒரு நம்ம சின்ன இதுலேயே அப்படியே சூப்பராக வந்துடும் வெற்றிலை கொடி. அது ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது நீங்கள் ஒரு கணுவு மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே தளைஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலலாம் ஒவ்வொரு வெற்றிலையும் சோடு இருக்குது. அது வந்துடும். நீங்கள் வீட்டில் வைங்க. துளசி வெற்றிலை அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. வெற்றிலை மாலை, துளசி மாலை அவருக்கு மிக மிக பிடித்தது, உகந்தது. பிடித்தது நாமம் ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம். நமது கஷ்டங்கள், கடன் அத்தனை லக்ஷ்மியும் வெற்றிலையில் அடங்கியிருக்கிறது. சகல சௌபாகியமும் அத்தனை மகாலட்சுமி அம்சமும் வெற்றிலையில் அடங்கியிருக்கிறது. அதே எந்த ஒரு பூஜை கொடுத்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காமல் நம்ம வைக்கக்கூடாது. வெற்றிலையின் மகத்துவத்தை பற்றி சொல்லி மாள முடியாது. வெற்றிலை பாக்கு இல்லாத எந்த சுபகாரியமும் நடக்காது. வெற்றிலை பாக்கினோட மகிமை, வெற்றிலை பாக்கு தாம்பூலம் போடுறதுலேருந்து கல்யாணத்துலேருந்து உங்களுக்கே தெரியும் எல்லாமே. அதனால் இது பண்ணுங்க. அவருக்கு பிடித்த நாமம் ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம். ராமநாமம் சொல்ல சொல்ல நாவினிக்கும், ராமநாமம் சொல்ல சொல்ல வாழ்வினிக்கும். அஞ்சனை புத்ரா ஹனுமனே, சஞ்சீவினி மலையை அதை தூக்கிட்டு வருவார். அந்த சஞ்சீவினி மலையை அந்த மூலிகை இருக்குதுங்கிறதுக்காக லக்ஷ்மணனுக்கு அடிபட்டுருச்சுன்னா அதை தூக்கிட்டு வருவார். அவர்கிட்ட எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அதனால தான் அந்த சஞ்சீவினி மலையை அவர் தூக்கிட்டு அந்த மூலிகை இருப்பதினால் அதை எடுத்து கொண்டு வருவார்.
அஞ்சனை புத்திர ஹனுமனே 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 ஹனுமனே. ஆஞ்சநேய பகவானின் பரிபூரண அருளை பெற ஓம் ராமதூதாய ஆஞ்சநேயாய வாயுபுத்திராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகாய மகா பல பிரசண்டாய பல்குண சகாய கோலாகல சகல பிரக்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய பிங்கள நயனாய அமித விக்ரமாய சூரிய பிம்ப பலசேவகாய துஷ்ட நிராலம்பக்ருத்தாய சஞ்சீவினி சமாநயன சமார்த்தாய அங்கத லக்ஷ்மண கபி சைன்ய பிராண நிர்வாகாய தசகண்ட வித்தவம் சனாய ராமேஷ்டாய பல்குண சகாய சீதா சகித ராமச்சந்திர பிரசாதகாய ஷட் பிரயோகாங்க பஞ்சமுகி ஹனுமதே நமக. இந்த மந்திரம் தினசரி 5 முறை பாராயணம் செய்ய ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆஞ்சநேயர் அருளா கிரக பீடை துஷ்ட தேவதைகள் அவரிடம் பீடை கெட்ட சொப்ன பலன் நீங்க பெற்று தைரியம் வரும். தைரியம் கீர்த்தியுடன் நீண்ட ஆயுளை பெறலாம். இப்படி இந்த ஆஞ்சநேய பரிபூர்ண கடாசம். அதே மாதிரி ஹனுமன் சாலிசாலாம் டிவியில் போடுறாங்க, அதையும் கேளுங்க. ரொம்ப 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 நல்லது. வெற்றிலை மாலை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். துளசி மாலை, துளசி. நான் இன்னைக்கு அதை இது பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ராம 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 ஆம் ராம 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 ஆம். ராம நாமம் சொல்ல சொல்ல நாவினிக்கும் ராம 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 ராம். தைரியம், துணிச்சல், ஒழுக்கம். ஒரு குருநாதரனோட பக்தி அவரோட நெஞ்ச கிழிச்சு காட்டினார். சீதாராமர் தான் உள்ள இருக்கிறாருன்னு. அவ்வளவு ஒரு அனுமர் பக்தி, குரு பக்திங்கிறது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். தைரியம்தான் வரும் அவரை இது பண்ணணும்னா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது தமிழ் சொந்தங்கள், தாய் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும், சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அவருக்கு பிடித்தது வெண்ணெய். அஞ்சனை மைந்த அனுமானே அஞ்சனை மைந்த அனுமானே ராமனின் ராம பக்தியை, சீதாதேவியை, அந்த லவகுசான்ற படத்தை பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அஞ்சனை மைந்த ஹனுமானே அஞ்சனை புத்ரா ஹனுமானே. ஹனுமன் சாலிசாவை கேளுங்க. அஞ்சனை மைந்த ஹனுமானே அஞ்சனை மைந்த ஹனுமானே அஞ்சனை புத்திர ஹனுமானே அஞ்சனை மெய் ஹனுமானே அஞ்சனை புத்திர ஹனுமானே அஞ்சனை புத்திர ஹனுமானே.